மக்களே, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் டியூட்டி, அதனால் கிளம்பிட்டேன். அதனால் வெளியே நிற்கிறேன். வண்டி வர்றதுக்காக. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஹிமாச்சல், நான் சொன்னேன்ல, நான் உத்தரகாண்ட் நிறைய அங்கே மாநிலத்துலேருந்துலாம் டீச்சர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அப்போ என் பக்கத்தில் அந்த ஹிமாச்சல்லேருந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்போ மலையாளி ஒரு பையனை உட்காந்துருந்தான். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் கேட்டேன், சார் என்னோடய நேமை நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் எழுதுங்க அப்படின்னோன்னா அவங்க எழுதி காட்டினாங்க. அவங்களோட நேமை நான் தமிழில் எழுதி காட்டினேன். அப்போ மலையாள பையன் கேரளா பையனும் உட்காந்துருந்தான். அப்போ அவன் நான் சொன்னேன், நீ அவங்க பேரை நீ மலையாளத்தில் எழுதி காட்டு அப்படின்ட்டு. அவன் திணறான். எப்படி அவனுக்கு வரமாட்டேங்குது. அவனோட தாய்மொழி மலையாளம் அவனுக்கு எழுத வரல. ஏன்னா பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படி பசங்க இருக்காங்க. அதே நேரம் அவன் ஹிந்தியில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அழகாக எழுதுகிறான். அவன் ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் படித்த பையன். அவன் தாய்மொழியை மறந்துட்டான். ஒரு 50% மறந்துட்டான்னு வச்சுருங்களேன். ஒரு 50% அவனுக்கு எழுத தெரியுது. எனக்கு உண்மையிலே ஷாக்கு. தாய்மொழி இப்படி தான் மெல்ல மெல்ல அழியுதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் ஹிந்தியில் எழுதுனது எனக்கு கோபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷன் மினிமம் 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னோடய விருப்பம். எல்லா இடத்துலையும் சர்வை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தாய்மொழியை மறக்க வைக்கிறது அளவுக்கு நம்ம மற்ற லாங்குவேஜ் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ தயவுசெய்து நீ என்ன ஆனாலும் சரி தாய்மொழியை மறந்துடாத அப்படின்னு. மக்கள் எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் உங்கள் தாய்மொழியை நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் படிங்க, தயவுசெய்து உங்கள் தாய்மொழியை மட்டும் மறந்துடாதீங்க.